நன்றி. திரு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்றது நீதச்சான் அவர்களே. இந்த மகாநாட்டை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கின்ற திரு செல்வநாதன், பேராசிரியர் செல்வநாதன், பேராசிரியர் சந்திரகாந்தன், இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்து இவ்வாறான ஒரு முக்கிய விடயத்தை செய்ய முனைந்த என் நண்பன் நிமால் விநாயகமூர்த்தி அவர்களே, இங்கு பல்வேறு தலைப்புகளில் ஆய்வுகளை செய்ய வந்திருக்கின்ற அயலக தமிழ் மக்களே, கனடா நாட்டின் அறிஞர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறிக்கொண்டு, இதற்கு இவ்வாறான ஒரு மகாநாட்டுக்கு அயலகத்திலிருந்தும் உலகம் முழுக்க இருந்தும் பல்வேறு தலைப்புகளில் நண்பர் கூறிய மாதிரி மிக முக்கியமான தலைப்புகளில் எல்லாம் ஆய்வுகளை செய்ய முனைந்த சிந்தனையோடு இருக்கின்ற தமிழினம், இது ஆச்சரியப்படக்கூடிய விடயம் அல்ல. ராஜராஜ சோழன் தென்கிழக்கு ஆசியா முழுவதும் ஆண்ட பொழுது, அதற்கு முதன் கூட அந்த அயல் நாடுகளில் வறுமை, துன்பம், நோய் இவையெல்லாம் வந்த பொழுது இந்த துறையில் முன்னேறியிருந்த உயர்ந்த நாகரிகம் படைத்த வாழ்வியலை கொண்டிருந்த தமிழினம் தாய்லாந்து கூட நெல்லை கொண்டு சேர்த்தார்கள், யானையை கொண்டு சேர்ந்து அறுவடை செய்ய செய்தார்கள், வைத்தியத்தை கொடுத்தார்கள். அந்த அப்படியாக யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கூற்றுக்கிணங்க தங்களுடைய அறிவையும் ஆற்றலையும் பகிர்ந்து கொடுக்கின்ற ஒரு இனம், அந்த மரபில் வந்த இனம்தான் தமிழினம். எனவே இது ஆச்சரியப்படக்கூடிய விடயம் அல்ல. இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு, எங்களுடைய ஈழத்தில் ஆயுத போராட்டம் நடந்த காலத்தில் ஈழத்தமிழர்கள் மாத்திரமா ஆதரவு கொடுத்தார்கள். உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு நாடுகளிலும் உள்ள அத்தனை தமிழர்களும் அதை ஆதரித்தார்கள். அதற்காக தன்னால் என்ற பங்களிப்பை செய்தார்கள். இது எங்களுடைய ஒரு மரபு. எனவே எங்களுடைய தாயமாகிய வடக்கு கிழக்கின் அபிவிருத்திக்காக ஒரு ஆய்வரங்கை தொடங்கி அதில் உள்ள அவற்றை பற்றி ஒரு அறிவை கூட இந்த ஆய்வுகளின் ஊடாக எங்கள் சமூகத்துக்கு அவர்கள் கொண்டு வர இருக்கின்றார்கள். இது முக்கியமான ஒரு விடயம். திருவள்ளுவர் ஒரு நாட்டை பற்றி கூறும்பொழுது 4 விடயங்களை முன்வைக்கின்றார். ஒன்று, அந்த நாடு கனிம வளம் மிக்கதாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அந்த கனிம வளத்தை மனித வளத்துக்கு, மனித சமூகத்துக்கு, உலகுக்கு கொண்டு சென்று கொடுக்கக்கூடிய அறிஞர்கள் இருக்க வேண்டும். மூன்றாவது, அந்த வளத்தையும் அந்த அறிஞர்களையும் பாவித்து அவற்றை செய்யக்கூடிய பொருளாதார வலுக்கொண்ட ஒரு சமூகம் இருக்க வேண்டும். நாலாவதாக, மனித வளம் இருக்க வேண்டும், ஹியூமன் ரிசோர்ஸஸ் இருக்க வேண்டும். இந்த 4 உள்ளதான் சிறந்த நாடு. 50களுக்கு முன்பெல்லாம் நான் அரசியல்வாதிகளோடு கதைத்தவர் பல்வேறு விடயங்களும். அந்த நாளில் நாங்கள் தனிநாடு கேட்கவில்லை என்றால், நாங்கள் வடக்கு கிழக்கில் என்ன இருக்கு, ஒன்றும் இல்லை, நாங்கள் விட்டால் கஷ்டப்படுவோம் அன்று எண்ணம் கூட எங்கள் தலைவர்மார்கிட்ட இருந்தது. மிக தப்பான அபிப்பிராயம். நான் 70களில் சீமெண்ட் தொழிற்சாலையிலிருந்து என்னை பிளானிங் மினிஸ்ட்ரிக்கு ஒரு வருடம் ரிலீஸ் பண்ணி விட்டார்கள். அங்கே இருந்து 96 பனிக்கட்டி தொழிற்சாலையை கட்டலாம், சீனி தொழிற்சாலை செய்யலாம். நானே அது 96 பனங்கட்டி தொழிற்சாலைகளுக்கு வடிவமைச்சு செய்து கொடுத்தேன். சீனி தொழிற்சாலையை கொண்டு வந்தேன். இவ்வாறான சின்ன சின்ன ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் எங்கே அப்பொழுது தான் எனக்கு வடக்கு கிழக்கில் இருக்கின்ற வளம் தெரிந்தது. மண் அடி வேராக மண்ணுக்குள் இருக்கின்ற நீர்பூத்த நெருப்பாக இருக்கின்ற எங்களுடைய வளங்கள் தெரியப்படுத்தவில்லை. அந்த வளங்களை தெரியப்படுத்தவும், அது சார்ந்த அந்த வளங்களை பயன்படுத்தக்கூடிய அறிவு கொண்டு இன்றைக்கு நாங்கள் எவ்வாறு தமிழர் தாயகங்கள்
கிழக்காசியா முழுவதும் சென்று உதவினார்களோ அதே தமிழர்கள் இன்றைக்கு உலகில் முழுக்க இருக்கின்ற இந்த அறிஞர் கூட்டம் நிச்சயமாக தங்களுடைய அறிவார்ந்த அந்த நிலையை அந்த நாட்டுக்கு கொடுக்க வேண்டும். அதற்கு இப்படியான ஒரு அமைப்புகள் நிச்சயமாக தேவை. அமைப்புகளை உருவாக்குவதும் நடத்துவதும் தமிழர்களுக்கு சாதாரண விஷயம் அல்ல. தமிழர் மத்தியில் அதை முன்னெடுப்பது சாதாரண விஷயம் இல்லை. ஏனென்றால் தமிழர்கள் உள்ள ஒரு நல்ல குணம் இருக்கிறது. தான் மேற்கொண்ட இலக்கை முன்னுக்கு வைக்காமல் தன்னை முன்னுக்கு வைப்பார்கள். எவனொருவன் எந்த ஒரு அமைப்பு தன்னுடைய லட்சியத்தை முன்வைத்து, அதாவது தன்னை முன்னிலைப்படுத்தாமல் தான் மேற்கொண்ட இலட்சியத்துக்காக இதையும் விட்டு கொடுத்து போகக்கூடிய, பகிர்ந்து கொண்டு போகக்கூடிய மனப்பக்குவத்தோடு இருக்குதோ நிச்சயமாக அது வெற்றியடையும். அந்த காலம் வரும். இங்கே பேசியவர்கள் பலரும் செல்லஜோதி கூட நாதன் கூட கூறியிருந்தார், ஒற்றுமை எங்களிடம் இல்லாததான் பிரச்சனை என்று. அதுக்கு அடிப்படை காரணம் நான் இப்பொழுது சொன்னதான். நாங்கள் எங்களை முன்னிலைப்படுத்த விரும்புகின்றோமே ஒழிய நாங்கள் மேற்கொண்ட லட்சியத்தை முன்னிலைப்படுத்துவதற்கு பின்தங்கி இருக்கின்றோம். அந்த இடத்துக்கு எங்களுக்கு மனப்பக்குவம் அற்றவர்களாக இருக்கின்றோம். இன்று வடக்கு கிழக்கில் ஹியூமன் ரிசோர்சஸ் இன்று இல்லை, இப்போ 30 வருடமாக இல்லை. நாங்கள் எல்லோரும் வெளியால் வந்துட்டோம். அங்கே ரிசோர்சஸ் இல்லை. ஒரு சிறிய உதாரணத்தை கொண்டு கூறலாம். இங்கே சொர்ணலிங்கம் இருக்கிறார், அங்கே ஒரு நிறுவனத்தை தொடங்கினார். அதற்கு இன்னும் ஆள் இல்லை, அக்கௌண்டன் கூட இல்லை கணக்கு எழுதுறதுக்கு. அந்த நிலையில் அவர் இருக்கிறார். அதுக்கு முதல் விடுதலை புலிகள் பலத்தோடு இந்த பொழுது 2003ஆம் ஆண்டு இந்த யுத்தத்துக்கு போகிற பிள்ளைகளுக்கு கேன் ஃபுட் செய்து கொண்டு போனால் பயன்படும் என்ற எண்ணத்தில் ஒரு தொழிற்சாலையை நாங்கள் ஆரம்பித்து முற்பட்டோம். அந்த தொழிற்சாலைக்கு அதுக்கு நிதி உதவி தந்தவர்கள் ஒரு ஆள் சொல்ல ஒன்று பப்ளிக்கான்னு சொல்லலாம், $10,000 தந்தவர் சொன்னலிங்கம் கொடுத்தான். அந்த அதற்கான தொழில்நுட்பங்களை செய்வதற்கு, அது வெல்டிங் செய்கிறதுக்கு, பாய்லர் செட் பண்ணுறதுக்கு, அதுகளை அந்த தொழில் செய்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. சிங்களவர்களை கொண்டு வந்தால் அந்த கிளிநொச்சியில் அந்த யுத்த காலத்தில் செய்தோம். மனித வளம் எங்களுக்கு வலு முக்கியமானது. அதை அந்த மனித வளத்தில் அதில் ஈடுபடுவதற்கு எங்கள் பிள்ளைகள், அடுத்த தலைமுறையில் அந்த நாட்டில் உள்ளவர்கள் இன்னும் முழுமையாக முன்வரவில்லை. அதற்கான கல்வி அறிவு, அதற்கான திட்டம் எல்லாம் கூடத்தான். இந்த 4 விடயங்களும் இருந்தால் தான் வெற்றி அளிக்கும் என்பதை அறிஞர்கள், இது சம்பந்தமாக பேசியவர்கள், எங்களிடமே உள்ள கனிவளங்கள் என்ன, அந்த கனிவளங்களை என்னென்ன விஷயத்துக்கு பயன்படுத்தலாம் என்று எடுத்து அதற்குரிய திட்டங்களை வகுக்கக்கூடிய அறிஞர்கள், அவற்றுக்கு தேவையான பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய பொருளாதார வலிமிக்கவர்கள், அவற்றையெல்லாம் அயராது உழைத்து நிறைவேற்றக்கூடிய மனித வளம் கொண்டவத்தை உள்ளவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அதற்குரிய திட்டங்கள் போட வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பை தந்ததற்கு நன்றி கூறி, இந்த மகாநாடு சிறந்த பல்வேறு விடயங்களை முன்னெடுத்து வரும். எங்களுக்கு எங்கள் நாட்டில் உள்ள, எங்கள் தாயகத்தில் உள்ள வளங்களையும், செய்ய வேண்டிய தேவைகளையும், என்னென்ன செய்யலாம் என்பதையும் கூட செய்ய விரும்புபவர்களுக்கு, அதை பற்றி அறிய விரும்புபவர்களுக்கு ஒரு ஆய்வு விடயமாக இதை பற்றி தயாராக இருக்க வேண்டும். விடுதலை புலிகள் காலத்தில் கூட பொருளிய மேம்பாட்டுக் கழகம் இதை பற்றிய பல்வேறு விடயங்களை செய்து வைத்திருந்தது. உங்களுக்கு தெரிந்திருக்கும், சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாதிருக்கும். இதெல்லாம் முக்கியமானவை என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.